தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் நல்லவை என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பேசுறோம். கெட்டது என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பேசுறோம். இத ஆரம்பத்திலிருந்தே இந்த அரசாங்கம் துவங்கும் நாளிலிருந்தே நம்ம தெளிவாக இவர்களுடைய நிறைகள், குறைகள் இது 2மே நம்ம பேசிட்டு வருவோம் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கோம். இது ஏன் அப்படின்னா, இந்த அரசாங்கம் ஃபார்ம் ஆன உடனே நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்திற்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருந்த அந்த மீடியாக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இப்போ இந்த தாவேகா அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட துவங்கிவிட்டன. மீடியா அதான் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய ரெவென்யூ இருக்கு பாருங்க. ஆட் ரெவென்யூ இருக்கு பாருங்க. அத மையமாக வைத்து தான் அவங்க சர்வைவே பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படின்னும் பொழுது அவர்கள் அதை செய்யலாம். நாம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் தாவேகாவுக்கு ஓட்டு போடல. அப்போ எனக்கு தாவேகா மேல ஒரு வன்மமோ, இல்ல வெறுப்போ இருக்கான்னா கிடையாது. அதே சமயத்தில இந்த அரசாங்கம் அமைந்திருக்கிறது, இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற பொழுது, அது சார்ந்த விமர்சனங்கள வைத்துத்தான் ஆக வேண்டும். அந்த வகையில நான் 2 அமைச்சர்கள சொல்ல முடியும். ஒரு அமைச்சர் ரமேஷ், அறநிலைத்துறை அமைச்சர். இன்னொருவர் விக்னேஷ். அவர் இந்த டாஸ்மாக் துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அந்த துறை வர்றது. இப்ப ரமேஷ் பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அது என்ன சிக்கல் அப்படின்னா, நீயும் பிராமணன், ரமேஷும் பிராமணன். அதனால நீ அவருக்கு முட்டு குடுக்குற அப்படின்னு கிளம்புவாங்க. ரமேஷோடைய செயல்பாடு நன்றாக இருந்தால் மக்கள் அதை விரும்பப் போகிறார்கள், அதை பாராட்டப் போகிறார்கள். ரமேஷோட செயல்பாடு நன்றாக இல்லை என்றால், அதை மக்கள் வந்து விமர்சிக்கப் போகிறார்கள். அதனால நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் விக்னேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அவர் எதையோ இந்த துறையை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார் அப்படின்றது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஒரு துறையை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த துறை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டு நீ உள்வாங்கினா தான், இந்த துறையில நீ ஏதாவது ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். அப்படி பார்க்கும்பொழுது, இந்த டாஸ்மாக் துறையை பொறுத்தவரைக்கும், இது நான் ஏற்கனவே பல காணொளிகள்ல சொல்லியிருக்கேன். இப்ப திரும்பவும் சொல்றேன். டாஸ்மாக் துறையை பொறுத்தவரைக்கும் அது ஒரு நிறுவனம். ஒரு கார்ப்பரேஷன். அந்த கார்ப்பரேஷன் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயிலிருந்து 55,000 கோடி ரூபாய் அந்த பணப்புழக்கம். அதை வருவாயே காட்டுகிறது அப்படின்ற நிலையில, நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தால், இது எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்குன்றத பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள், ஒண்ணுமில்ல. நீங்க சரவணபவன் போங்க. இல்ல சரவணா ஸ்டோர்ஸ், சரவணபவன விட்டுருங்க. அது ஏதோ பிரச்சனையில போயிட்டுருக்கு. ஊழியர்களுக்கு சம்பளம் குடுக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனையில போயிட்டுருக்கு. சரவணா ஸ்டோர்ஸே எடுத்துப்போமே. இல்ல டி நகர்ல இருக்கக்கூடிய சென்னை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர்ல இருக்கக்கூடிய மற்ற துணி கடைகள், பெரிய பெரிய துணி கடைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, நீங்க காலையில ஒரு 8:30 மணி, 9 மணி வாக்குல நீங்க அந்த துரைசாமி சப்வே வழியா போனீங்கன்னா, நீங்க பார்க்கலாம். எல்லாம் நீட்டா அந்த யூனிஃபார்ம் போல பெண்கள் அந்த சாரி கட்டியிருப்பாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஷர்ட் அண்ட் ட்ரவுசர போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நீட்டா அவங்க அ வருவாங்க. வேலைக்கு வருவாங்க. ஏன்னா, இவங்கள்லாம் அந்த அ கடையில கவுண்டருக்கு பின்னாடி நிற்கக்கூடியவர்கள். மணிக்கணக்கா நிற்கணும். அப்போ அவங்கலாம் பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கஸ்டமர்ஸ் வரும்பொழுது அவங்கலாம் பிரசன்டபிளா இருக்கணும். அவங்க துணிகள கேட்கும்பொழுது எடுத்து குடுக்கணும். இதெல்லாம் ட்ரெய்னிங் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய துணி ஆலைகள் எடுத்தீங்கன்னா, துணி ஆலைகள்ன்றத விட துணி கடைகள்னு வச்சுக்கிட்டா கூட, மிஞ்சி மிஞ்சி போனா ரூ. 500,00,00,000 போத்தீஸ் மாரியான கடைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஆண்டுக்கு ரூ. 500,00,00,000 இல்ல ரூ. 1000,00,00,000ன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது ஒரு தோராயமான தொகை. ஒரு கடையில இவ்வளோ வரும்னு சொல்லலாம். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லயோ, எதுலயோ. இப்படி இருக்கும் பொழுதே அவங்க இந்த அளவுக்கு டிசிப்ளின மெயின்டெயின் பண்றாங்கன்னும் பொழுது, 55,000 கோடி ரூபாய் கிட்ட வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் டாஸ்மாக். அதன் ஊழியர்களை எப்படி பார்த்துக்கணும்? கால்ல செருப்பு கூட போடாம இந்த ஊழியர்கள் இருக்காங்க. அந்த கடைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 3000 சொச்சம் கடைகளோ என்னமோ இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த கடைகள்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா, பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில இருக்காங்க. அதே சமயத்தில இவர்கள் பரிதாபத்திற்குரியவர்களா என்றால், அதிலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, இவங்க அந்த கஸ்டமர்ஸ் வராங்க பாருங்க, அவர்களை நடத்துகின்ற விதம். ஏன்னா, இவர்களை விட்டால் ஆள் கிடையாது. இப்ப தனியார்ட்ட இருந்ததுன்னு வைங்களேன், இந்த கடையில இல்லன்னா பக்கத்து கடையில போய் வாங்க போறேன். அப்படின்னும் பொழுது, இந்த கடையில இருக்கிறவன், சரி அவன் பக்கத்து கடையில போய் வாங்கிட போறான். நம்ம இந்த கடையில சேல்ஸ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவன் கூடுதல் கவனமா இருப்பான். அப்படி கிடையாது. நீ எங்க போனாலும் இதான். அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, நீங்க அந்த நிறுவனத்தோடைய அந்த ஊழியர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா, இஷ்டம்னா வாங்கி, கஷ்டம்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கு.
அப்போது கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக பாருங்கள். மிச்சதெல்லாம் அதுக்கப்புறம் விட்டுருங்க. அந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதாவது மது பழக்கம் நல்லதா கெட்டதா இந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம அப்புறம் போகலாம். நான் சொல்கிறது ஒரு நிறுவனம்னு பார்த்தாலும் கூட, ஒரு வர்த்தக நிறுவனம் என்று பார்த்தாலும் கூட, அதில் நீங்கள் இந்த ஊழியர்களிலிருந்து ஆரம்பிக்கணும். அவர்களுடைய செயல்பாடு, அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள், அங்கே வரக்கூடியவர்களை எப்படி நடத்துகிறார்கள் அப்படின்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய கோளாறுகள் குளறுபடிகள் இருக்குது. இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் முத்துசாமி இருந்தார், அதுக்கு முன்னால் செந்தில் பாலாஜி இருந்தார், அதுக்கு முன்னால் இவர் தங்கமணி இருந்தார், அதுக்கு முன்னால் நத்தம் விஸ்வநாதன் இருந்தார். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்கள் எல்லோரும் என்ன செய்திருக்க முடியும் அப்படின்னா, இவங்க எதுவுமே செய்யலை அப்படின்றது தான் உண்மை. அப்போது அவர்களை ரொம்ப அநாயசமாக பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்ட்டு நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படின்றதே நம்ம புரிஞ்சிக்கல. உதாரணத்திற்கு உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் சதீஷ்குமார்னு நினைக்கிறேன். அவர் நீலகிரிக்கு போகிறாரு, விடுமுறைக்காக போகிறாரு. போகும்பொழுது ஒரு இன்சிடெண்ட், ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். இந்த பாட்டில் எங்கேயோ தூக்கி போட்டிருக்கான், அது உடஞ்சிருக்கு, அது காலை குத்திருச்சு ஒருத்தர். அப்போ அவருக்கு தோணுது, இது என்ன, ஏன் இந்த மாதிரி கண்ட இடத்துல பாட்டிலில் போடுறாங்க அப்படின்பொழுது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றத அவர் உணர்றாரு. மிகப்பெரிய பிரச்சனைனா என்ன, நீங்கள் கண்ட இடத்துல பாட்டிலில் போட்டுடுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த அருவிகள் பக்கத்தில் பிக்னிக் மாதிரி போய் உட்கார்றவங்களா இருக்கட்டும், ஏன் நம்ம மரீனா பீச்சே எடுத்துக்கோங்களேன், கடற்கரைக்குள்ளே போங்களேன், மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. 2 மிகப்பெரிய பிரச்சனை இந்த கடற்கரையில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். என்னென்னா, நான் அதை சோதனை பண்ணி பார்த்துருக்கேன். என்னென்னா, அப்படி ஒரு மண்ணை அப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கும். மைக்ரோ பிளாஸ்டிக் வரைக்கும் அவ்வளோ இருக்கும். அது கூட இருக்கிறது என்னென்னா, இந்த கண்ணாடி சிதல்கள், அதாவது இந்த பாட்டில்கள் உடஞ்சி போனது, உடையாமல் இருக்கிறது, இதெல்லாமே இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வெறுங்காலோட மெரினா பீச்சில் வெறுங்காலோட நீங்கள் நடந்து போக முடியும். எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. என்னென்னா 1990கள் 91, 92 இந்த காலகட்டங்கள் எப்போவுமே எங்கள் அப்பா இந்த பீச்சுக்கு கூப்பிட்டு போவார். சனிக்கிழமை ஈவினிங் அப்படின்னா பீச்சுக்கு கூப்பிட்டு போவார். இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்னா பீச்சுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போவார். மெரினா பீச்சு கண்டிப்பாக போவோம். ஏன்னா வேறு எதுவும் பொழுதுபோக்கு கிடையாது. பைக்கில் தான் கூப்பிட்டு போவார்னு வைங்க. அப்போ போகும்பொழுது என்னென்னா, அந்த செருப்பை கழட்டி வச்சுட்டு நான் ஒரு நாள் நடந்து போகிறேன். சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது காலில் குத்திடுச்சு. அந்த கிளாஸ் குத்திடுச்சு. அதை மறைச்சி, ஏன்னா எங்கள் அப்பா திட்டுவார், உன் காலோட ஒழுங்காக பார்த்துக்க முடியாதான்ட்டு. எவனோ கிளாஸை வச்சுட்டு போயிட்டான், போட்டு போயிட்டான்றதே அவர் கவலைப்பட மாட்டார். நீ எதுக்கு இதில் போய் காலை வச்ச அப்படின்னு என்ன தான் திட்டுவார். ஸோ அதனால் அதை மறைச்சி அதை அப்படியே பூசி மொழுகி கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் நான் நொண்டி அதை நொண்டுற மாதிரி காமிக்கவும் கூடாது வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜ் பண்ணி வர வேண்டியதாக இருந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 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 கடற்கரையில் குழந்தைகள், இல்லை பெரியவர்கள், வயதானவர்கள், எல்லாரும் கூட நடந்து கூட போக முடியாது வெறுங்காலோட. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாட்டில்கள், இந்த கண்ணாடி சில்கள் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா குறைந்தபட்ச சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுவே இல்லை இங்கே. எதை வேண்டி வேணாலும் எங்கே வேணாலும் போட்டு போகலாம் அப்படின்ற எண்ண ஓட்டத்தினால இது நடக்குது. இன்னும் நீங்கள் மலைப்பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபாரஸ்ட்டு, என்னன்னு சொன்னால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அங்கே போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடிச்சிக்கிட்டு அந்த பாட்டில் அங்கேயே போட்டுடுறாங்க. அந்த பாட்டில் உடைந்து அது யானைகள் இல்லை வனவிலங்குகள் இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அது முடியுது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ந்து தானாக முன் அந்த 2 நீதிமன்ற அமர்வு, ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதியரசர் பரதா அவரும் சதீஷ்குமாரும் அந்த பெஞ்ச் பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டில்களை எல்லாம் முதல்ல நீங்கள் திருப்பி பயன்படுத்தணும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாட்டில்கள் எல்லாம் 30லேருந்து 40% ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாட்டில்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவை, அதாவது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாட்டில்கள் மறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கின்ற சூழலில் இந்த பாட்டில்களை எல்லாம் சேகரித்து அதற்கான பணமும் கொடுத்தா ஒரு இன்சென்டிவ், ஏன்னா இந்த சமூகத்தை பொறுத்திருக்கும் இன்சென்டிவ் தாங்க
ஒர்க் அவுட் ஆகும். வேறு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தா நான் வந்து இப்போ உனக்கு இந்த இந்த பாட்டில் நீ வந்து கொடுத்தனா இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பணத்தை பாட்டிலில் கொடுத்துருப்பான். அந்த மாதிரி தான் இன்றைய சமூகம் இருக்குது. நீ இதை செஞ்சன்னா உனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை செய்வான். ஸோ இன்சென்டிவ் பேஸ்டாக இங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் வெற்றிகரமாக இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் இது செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வாரணாசியாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், இல்லை வேறு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயந்திரங்களை வச்சுருக்காங்க. இந்த இயந்திரங்கள் என்னன்னா நீங்கள் போய் பிளாஸ்டிக் பாட்டில் கூட போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. சரி, நீ வந்து பயன்படுத்தப்பட்ட இனி பயன்படுத்த முடியாத பாட்டில்களை கொண்டு வந்து திரும்பி கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு அது உங்களுக்கு காசை கொடுத்துரும். அப்போ இந்த குப்பைகள், இந்த பிளாஸ்டிக்களால் இருக்கப்படக்கூடிய மாசு, இந்த குப்பைகள் இது வந்து ஒரு பக்கம் வந்து தவிர்க்கப்படுகிறது. இன்னொன்று, இந்த கண்ணாடி பாட்டில்கள், கிளாஸ் பாட்டில்கள் இவையெல்லாம் மறு பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க உயர்நீதிமன்றம். அந்த உத்தரவை பின்பற்றுகிறோம் பேர் வழின்னு கடந்த ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா அதை சரியாக முறைப்படுத்தவில்லை. அதை முறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த அமைச்சர் இறங்கியிருக்காரு, திரு விக்னேஷ் அவர் இறங்கியிருக்காரு அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய சேனலில் உட்கார வரையா வரும், அவர் சேனலில் பார்த்திங்கன்னா இதை ஒரு வீடியோவாகவே எடுத்து பண்ணார். ஒரு நல்ல நோக்கத்துடன் இது செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த இயந்திரம் இதில் கொண்டு போய் நீங்கள் பாட்டிலில் உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கொடுத்துருவாங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 10 ரூபாயை கொடுத்துருவாங்க அப்படின்றதை அவர் வந்து செயல் வடிவிலேயே அவர் போய் ஒரு வீடியோவை பார்த்தார். அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ இதைத்தான் நாம் தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதை இந்த அமைச்சரும் பரிசீலிக்கிறார், அதை கொண்டு வருகிறார் என்றால் உள்ளபடியே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதை நாம் வரவேற்க வேண்டும். இதை கண்டிப்பாக இந்த அமைச்சர் அமல்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். டாஸ்மாகில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு தெரிந்து 2021 2016 சொல்லலாம். 2014 2021 தங்கமணி அவர்கள் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த பொழுது நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுத்தேன். அவர் பார்த்தாரான்னு தெரியல, ஆனால் அந்த ஃபோல்டரை கொண்டு போய் கொடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம், இந்த மது உட்கொள்ளுதல் அப்படின்றத எப்படி குறைக்க முடியும், இந்த மது உட்கொள்ளக்கூடியவர்களுக்கு எப்படி நீங்கள் மருத்துவ பாதுகாப்பை கொடுக்க முடியும், சுகாதார பாதுகாப்பை கொடுக்க முடியும், இல்லை டாஸ்மாகில் என்னென்ன சீர்திருத்தங்களை நீங்கள் கொண்டு வர முடியும், வருவாயை எப்படி இந்த மது விற்பனையை அதிகரிக்காமல் நீங்கள் அதிகரிக்க முடியும் அப்படின்றதையும் கூட அதில் வந்து விவரிச்சிருப்பேன். இதையெல்லாம் செய்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய கம்பெண்டியம், அதாவது ஒவ்வொரு மாவட்டமாக போய் ஆய்வுகள் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் சேகரித்து ஒவ்வொரு கடையிலையும் எப்படியெல்லாம் சேல்ஸ் இருக்குது அப்படின்றத எடுத்து கிராமப்புறங்களில் எப்படி இருக்குது, ரூரல் கன்சம்ஷன் மதுவை கிராமப்புறங்களில் எப்படி உட்கொள்கிறார்கள், நகர்ப்புறங்களில் எப்படி உட்கொள்கிறார்கள், இதையெல்லாம் எடுத்திருக்கின்ற சர்வேக்களை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு, ரிசர்ச் எல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெருசாக கொண்டு போய் கம்பெண்டியம் கொடுத்தேன். அதை நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கிறார். அப்படின்றதுனால உள்ளபடியே இதை வரவேற்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இதை அப்படியே அமல்படுத்துங்க. இதை மாநிலம் முழுக்க கொண்டு வாங்க. பொதுமக்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் குப்பைகளை போடுவது போல் இந்த பாட்டில்களை கண்ட இடத்துல போடுறதுனால ஏற்படக்கூடிய மாசு, ஏற்படக்கூடிய பாதிப்புகள், முக்கியமாக விலங்குகள், குழந்தைகள், இதுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதையெல்லாம் மனசில் கொண்டு தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.